கலியுகத்துல நம்ம கண் கண்ட தெய்வமான கந்த பெருமான் உலக மக்களுக்கே ஒரு விஷயத்தை உணர்த்திட்டு இருக்கிறேன்னா சமநிலை. இந்த சமநிலை தான் நீங்க எப்போ உங்களுக்கு மனமே சமநிலையா மாறுதோ அப்ப மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில துன்பம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகாம இருப்பீங்க. இன்பம் வந்தாலும் உங்களுக்கு மனம் சமமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குற இடம் தான் பழனி முருகப்பெருமான். ஏன்னா காலையில் ஆண்டியாகவும் மாலையில் ராஜாவும் திரும்ப ஆண்டியாகவும் நீங்க இது பெரிய சுழற்சி முறையில நடத்திட்டே இருக்கு. நான் கர்மா ஆராய்ச்சியில இந்த பாடலை பல விதமான ஒப்பிட்டு போகும்போது திரும்ப திரும்ப போய் நிக்கிற இடம் இதுல ஒரு அர்த்தமா இருக்கட்டும், இதுல ஒரு எல்லா விஷயங்களா இருக்கட்டும், எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா பழனி முருகன் தான் முடியுது. அதனால இந்த பாடல் பாடுறப்ப நீங்க பழனி முருகனை நினைச்சுக்கிட்டோ இல்ல பழனி முருகனோட படத்துக்கு முன்னாடியோ இல்ல பழனிலேயே போய் நீங்க பதிவு பண்ணா கூட மிக பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஏன் இந்த சுயநலம் சார்ந்த பாடலுக்கு மட்டும் இவ்வளவு சோதனை அப்படின்னா, நீங்க திரும்ப முன்னாடி சொன்னதை நீங்க சின்ன ஒரு சண்டையில இருந்து பெரிய உலக போர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சுயநலம் இருக்கும். எல்லா நாட்டுக்குமே ஒரு சுயநலம் இருக்கும். எல்லா மனிதர்களுக்குள்ளும் சுயநலம் இல்லாதவங்க இங்க நம்ம கூட வாழவே மாட்டாங்க. கண்டிப்பா இங்க தனியா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞான நிலைக்கு போயிடுவாங்க. அந்த சுயநலம் நீங்கிச்சுன்னா தான் நம்ம இறுதி காலம் வரைக்கும் இந்த சுயநலம் நம்ம எங்கேயாவது